நம்ம இந்தியா இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா இந்த வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் அது கூடவே ஒரு வருத்தமும் இருக்கு. அந்த சந்தோஷம் என்ன, வருத்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம இந்தியா 17th செஞ்சுரிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 2014 வரைக்கும் வளர்ந்த வளர்ச்சியை விட 2014 இருந்து இப்ப வரைக்கும் சுமார் 2 மடங்கு அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 17th செஞ்சுரியில உலகையே ஆட்டி வைக்கிற அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் 30% இருந்து 40% வரைக்கும் அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா அப்படியே சுதந்திரத்துக்கு அப்புறம், அதாவது 1947 அப்புறமா வெறும் 4% தான் ஜிடிபியோட வளர்ச்சி இருந்திருக்கு. ஜிடிபி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி. 1990 இருந்தே நம்ம 6% வளர்ச்சியை ரீச் பண்ணிட்டோம். அதுல இருந்து சீரான முன்னேற்றத்திலே போயிட்டு இருந்திருக்கு. குறிப்பா 2010, 2015, 2020, 2023 டைம்ல 9, 7, 6, 5 அப்படின்னு சொல்லி இப்போ 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா வந்து நிக்குது. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட அப்ராக்சிமேட்டா $14 trillion மேல இந்தியா உற்பத்தியில வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. IMF அண்ட் ஐக்கிய நாடுகளோட கருத்துப்படி 2026 இந்தியா 6.2% இருந்து 6.3% தன்னோட growth இன்க்ரீஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அப்படி இந்தியா 2026 இந்த வளர்ச்சியை ரீச் பண்ணிட்டா 2027 ஜெர்மனியை கீழே தள்ளிட்டு இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் இந்தியர்கள் எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். இதுல என்ன உனக்கு வருத்த வேண்டியது கிடக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நம்ம உள்நாட்டு உற்பத்தியோட வளர்ச்சியை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க அதே நேரத்துல தனிநபர் உற்பத்தியும் நம்ம பார்க்கணும். தனிநபர் உற்பத்தி அப்படின்னா பெர் கேபிட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பெர் கேபிட்டாவோட வளர்ச்சி இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது இன்னும் அதல பாதளத்துல தான் இருக்கு. 2014 $1,400 இருந்த பெர் கேபிட்டா இன்னைக்கு $2,236 வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த ரேஞ்சை வேர்ல்டு ஃபுல்லா இருக்க அதர் கண்ட்ரீஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியா 136வது இடத்துக்கு தள்ளப்படும். சோ ஜிடிபி வளர்ச்சியோட சேர்ந்து பெர் கேபிட்டாவோட வளர்ச்சியும் என்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில போகுதோ அன்னைக்கு தான் நம்ம முழுசா முன்னேற்றத்தோட சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணணும்னு சொன்னா நம்ம இந்தியாவில் இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட், சேலரி இன்இக்வாலிட்டி இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி உடனடியாக சரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம இப்ப இருக்கோம்.